ஓப்போல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கேமரா சென்ட்ரிக் ஃபோன் வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு OPPO Reno16c அப்படின்ற இந்த ஒரு புது மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா கேமரா மட்டும் கிடையாது, 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. டிசைன்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட் வர மாதிரி இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு சூப்பரான டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. அது டிசைனை பத்தி பேசும்போதும் இன்னும் டீடைலா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இதுல என்ன இருக்கு இல்ல அப்படின்றத ஒரு குயிக் ரிவ்யூவா பாத்திரலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் லுக், டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்டே பண்ணி பார்த்துருவோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நார்மலா பேக் சைடு வந்து கிளாஸ் கிடையாது, பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரியான ஒரு ஃபீல்ல பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன்ல ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்போக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா குட்டியா எம்பர்ட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அது பார்க்கறதுக்கு இந்த சனி கிரகம் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. சில ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. நார்மலா கேமரால பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியல. பட் ரியலாவே நம்ம கண்ணில் பார்க்கும்போது ஒரு சைட்ல இருந்து லைட் வெளிச்சம் பட்டது அப்படின்னா அது 3Dல வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து இருக்கு. நம்மளோட விரலை உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா உள்ள போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. டெப்த் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் கை வச்சு காட்டுறேன்ல, இந்த அளவுக்கு டெப்த் வெளியில எக்ஸ்போஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல்ல பார்க்கறதுக்கே அது வேற லெவல் 3D எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. பட் இருந்தாலும் நம்ம கேஸ் போட்டு மறைச்சிருவோம் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. அண்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது பர்பிள், வயலட் அண்ட் ஒயிட் கலர் இருக்கு. ஒயிட் கலர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் பாத்தீங்கன்னா 8.58 mm, வெயிட் வந்துட்டு 197 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு கொஞ்சம் கர்வா வந்து கொடுத்துருக்கலாம். இந்த பாக்ஸி டிசைன் அப்படின்றனால கையில ஹோல்டு பண்றது கொஞ்சம் ஓகேவா இருக்க மாதிரி தான் இருக்கு. வெயிட் பேலன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூரபிலிட்டி டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தோம். இதில் IP68 அண்ட் 69K எல்லாம் கொடுத்துருக்கனால தெரியாம ஃபோனை தண்ணியில் போட்டாலும் கூட ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நம்மளுமே தண்ணியில எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. ஃபேஸ் அன்லாக் கூட யூஸ் பண்ணி பார்த்தோம், ஓரளவுக்கு லோ லைட்ல கூட குயிக்காவே அன்லாக்குமே ஆயிருந்தது. பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் வருது. ஸ்பீக்கர்களுமே இருக்கு. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்துருது. லெஃப்ட் சைடில் ஸ்னாப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.57 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 60, 90, 120 Hz வரைக்குமே வேரியபிளா வந்து சேஞ்ச் ஆகுது. ஆட்டோ வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. அண்ட் லோ லைட்ல எல்லாம் ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக PWM டிம்மிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் HBM வந்துட்டு 1400 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட்ல கூட ஃபோனை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே பிரைட்டாக தான் இருந்தது. ஸோ அவுட்டோர்ல எல்லாம் போயிட்டு கேமரா யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே என்ன ஒண்ணுமே தெரியலையே அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் உங்களோட கலர் OS 16ல ரன் ஆகிட்டு இருக்குது. Android 16 பேஸ் பண்ணி ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அது தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10க்கு மேலேயே என்னால் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் தவிர்த்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். அந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஜூன் மந்த் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னாப் கீ உங்களுக்கு கேமரா இந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டாக வந்துட்டு. அதை விட முக்கியமாக டிஃபால்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்க்ரீனில் இருக்குன்னா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஈவெண்ட்லாம் செட் பண்ணுறது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து செப்பரேட்டாக சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் ஜஸ்ட் இந்த மைண்ட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நம்ம லைவாகவே டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு. 1 to 10% சார்ஜ் ஆக 5 நிமிஷமோ, 25% சார்ஜ் ஆக 17 நிமிஷமோ, 50% சார்ஜ் ஆக 37 நிமிஷம் டைம் ஆகுது. 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 78 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா 1.5 இருந்து 2 நாள் கூட வரும் நார்மல் யூஸ் பண்றவங்களுக்கு. அண்ட் பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம் ப்ரோ, எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு கூட இந்த ஃபோன் சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமா இது கேமரா சென்ட்ரிக் ஃபோன் தானே, எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2 ஓட வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட், டீட்டெயிலாக எந்த இடத்துலையும் ஃபேஸ் வந்து பிளர் ஆகாமல் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பேச்சர் வேல்யூ 1.8 ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஒரு 8 மெகா பிக்சல்
கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட தான் வருது. மெயினோட கம்பேர் பண்ணால் எந்த அளவுக்கு வைடு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துங்க. நார்மலாக இந்த குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 3.5x அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் போய் ஃபோட்டோ எடுக்கிறனால நேச்சுரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பொக்கே எஃபெக்டோட இருக்கிறனால பார்க்குறதுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது மெயினை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அவுட்புட்டுமே இந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டராக இருக்குது. ஓப்போ பியூட்டி மோடுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க. இதுலேயுமே நல்ல ஒரு அவுட்புட்டாக தான் இருக்குது. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 4K 1080p ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 30 fps தான் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 60 வந்து கொடுக்கல. சரி, பேக் சைடில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அவுட்புட்லாம் வந்து பெட்டராகவே இருக்குது. அதுலேயும் OS சப்போர்ட்டோட இருக்கனால ஷேக்கிங் இல்லாமல் ஒரு பெட்டரான அவுட்புட் கிடைக்குது. பட் அதே சமயம் 4K பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 fps தான் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 1080p பார்த்தீங்க அப்படின்னா 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல 4K 60 fps வந்து கொடுத்துருக்கலாம். அது மிஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு குறையாக இருக்குது. இந்த ஆட்டோ ஸ்ட்ரைட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எனேபிள் ஆகிருக்கனால பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கையை கொஞ்சம் சாய்ச்சி வச்சிருந்தாலும் கூட அது ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு வீடியோவை. ஃபோட்டோஸில் AI கிரியேட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு எடிட் போகிறதுக்கு பதிலாக இங்கே குயிக்காக AI யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபோனில் AnTuTu ஸ்கோர் செக் பண்ண வரைக்கும் 9 lakhsக்கு மேலே வந்து கிடச்சிருக்கு. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1033 மல்டி கோர் வந்துட்டு 2910 வந்திருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 86% வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து 98.9% வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இந்த இதில் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இது கேமரா சென்ட்ரிக் மொபைல் தான். நீங்கள் கண்டினியூவாக கேமரா யூஸ் பண்ணாலும் ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவும் வரல. அண்ட் கேம் பிளே அப்படின்னு வரும்போது நான் பெருசாக கேமர்ஸ்க்குலாம் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறதுக்கும் அப்பப்போ நான் லோ கிராஃபிக்ஸில் கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ, என்னோட டார்கெட் கேமரா தான், அது லேக் ஆகாமல் ஒர்க் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராசஸாக தான் இது இருக்கும். அண்ட் ஃபைனலாக எல்லாருமே இப்போ உள்ள சூழ்நிலைக்கு என்னதான் இந்த மொபைல் பிராண்ட்ஸ்லாம் ப்ரைஸ் போடுறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இந்த ஃபோனுக்கான ப்ரைஸ் வரட்டும்னே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஜூலை 9லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கான சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 47,000 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தவிர 10% வரைக்குமே சில பேங்க் டிஸ்கவுண்ட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கணும், இதை பற்றி இன்னும் மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இப்போ என்ன லைவாக ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கணும்னா டேக் ப்ராடக்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.